ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து முக்கியமாக இதை பற்றி மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. விஜய் காவேரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன்லாம் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபைட் சீன்லாம் போகுது. அதனால் வந்து காவேரி விஜய் கண்டிப்பாக பிரிகிறாங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட் நாளாக இருக்கும் அப்படிங்கிறது. இது ரொம்ப நாள் ஆகும் அவங்க அதுக்கப்புறமா ஒன்று சேர்றதுக்கு. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் அடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மாதிரி சீன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, கிடைக்காது அப்படிங்கிறதான். இன்றைக்கி செம்ம சீனுங்க. அதாவது அவ்வளோ ஒரு காவேரி வந்து சாமிக்கிட்ட கோவமாக வந்து எதுக்கு நீ வந்து என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, விஜய்கிட்ட வந்து என்னை ஏன் இப்படி கோவப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா. அப்போ விஜய் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லவுமே என்ன யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே உன்னை நான் இப்போவே பார்க்கணும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஜய். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. உண்மையாகவே காவேரிக்கு இருந்த நல்ல மனசு அந்த இடத்துல கோவிலுக்கு போயிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டு வெண்ணிலா ரூமில் போய் வெண்ணிலாவுக்கு வந்து வச்சு விட்றாங்க. வச்சு விட்டுட்டு அன்பாக வந்து பேசுகிறாங்க. அப்போ நர்ஸு கூட சொல்லுவாங்க, மேடம் நேற்று மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில் வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமு வந்து விஜய் வந்து பார்த்துருவார். அவ்வளோ க்யூட்டாக வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து விஜய் பார்ப்பார். அதை பார்த்துட்டு இதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மொட்டை மாடியில் போய் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அப்போ காவேரி வருவாங்க. வந்தோடனே வந்து கண்டுக்காமல் போயிட்டுருப்பாங்க. மேடம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே வந்து நிற்பாங்க. எனக்கு எங்கே விபூதி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுமே விபூதி எடுத்து கொடுப்பாங்க. ஏன் எங்களுக்கு நெத்தியெல்லாம் வச்சு விட மாட்டேங்களா, நெத்தி சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். சொன்னோடனே வச்சு விடுவாங்க. வச்சு விட்டுட்டு இதுதான் காவேரி, எனக்கு இந்த காவேரி தான் எனக்கு பிடிக்கும், இந்த காவேரி தான் நான் எனக்கு தெரிஞ்ச காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து செம்ம க்யூட்டான இதுங்க அந்த இடத்துல. அப்படியே காவேரியை கட்டி பிடிச்சிட்டு வந்து சொல்லுவார், நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம வெளியில் போகிறோன்னு சொல்ல மாட்டார், இன்றைக்கி கல்யாண நாள், அதனால் நீ ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது ஓப்பனாக வந்து சொல்லலை அப்படின்னா காவேரி வந்து பயம், உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து சொல்லிட்டு போவார். அதை வந்து காவேரிக்கு ஒரு பயமாயிரும். அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. விஜய் காவேரி ஃபோனில் பேசிக்கிட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலாவுக்கு விபூதி வச்சு விட்டதை வந்து விஜய் ரசித்ததாக இருக்கட்டும், விஜய் காவேரிக்கு அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. அந்த இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து இன்னி கிடைக்குமா அப்படின்னா தெரியல. ஏன்னா இப்போ ஒரு இது வச்சுட்டு போயிருக்கார் இல்லையா, நான் மதியம் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே பெரிய சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. உடனே வந்து அவங்க இப்போ படிக்க போக மாட்டாங்க, உடனே அம்மா கிட்ட தான் வருவாங்க. அம்மா கிட்ட வந்து நம்ம வந்து அக்கா வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படி, ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரே பரபரப்பாக இருக்க போது குமரனை வந்து உடனே வாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு விஜய் வீட்டுக்கு வரப்போ வந்து தான் ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ட்ராக் வந்ததுனால நமக்கு வந்து அதை கணிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை கூட நம்மளால் ரசிக்க முடியலை. அந்த சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாங்களே அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி எபிசோடு மாதிரியே வந்து எப்போயுமே வந்து இன்னி கொஞ்சம் நாளைக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்